தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை தொடர்ந்து ஓசூரில் பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கும் மரியாதைக்குரிய சா. ஜோசப் விஜய் அவர்கள் இன்று சென்னையில் தமிழ்நாடு முதலமைச்சர் பதவி பொறுப்பேற்பு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 26வது வார்டு செயலாளர் ஷரீஃப், இணை செயலாளர் ரஞ்சன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எம். ராமச்சந்திரன், மாநகர பொறுப்பாளர் KR சூரியவளவன் ஆகியோர் கொண்டாடினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் முருகேசன், அம்ஜத், யாசின், யாரப், இம்ரான், அப்பாஸ், அல்தூ, உதய்குமார், சீனிவாசன், உமேஷ், ராஜா, சுஜி, அஜீஸ், மாதேஷ், நிசாம், அப்துல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் ஆகியோர் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்றவை தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கி கழகத்தின் கொடிகளை கைகளில் ஏந்தி பேரணியாக சென்று நிறைவு செய்தனர். மாலை அன்பு வணக்கம். இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். அந்த சந்தோஷத்தை இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் இணைந்து, விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழக வெற்றிக் கழகம் இணைந்து இன்றைக்கு பட்டாசு வெடித்து மக்களுக்கு, பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியிருக்கிறோம். அதே போல நேற்றைய தினம் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு வழங்கியிருக்கிறார். அதற்கு அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக பணி செய்வார். அவர் மிக சிறப்பாக பணி செய்தான் 1.5 கோடி மக்கள், வாக்காளர்கள், பொதுமக்கள் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அது எந்த வீட்டில் வீணாகாமல் மிக சிறப்பாக தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தை ஆட்சி செய்யும். ஏழை எளிய மக்கள், அனைத்து தரப்பு மக்களையும் நமது வெற்றிக் கழகத்துடைய தலைவர் அவர்களும் தொண்டர்களும் அரவணைத்து செல்ல வேண்டும். எந்த இடத்திலும் ஒரு சுணக்கம் காட்டாமல், எந்த இடத்திலும் இருகாமல் அனைவரும் சிறப்பாக மகிழ்ச்சியோடு இந்த தருணத்தில், இந்த தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுடைய காலத்தில், அவர்கள் முதலமைச்சர் அவருடைய இருக்கும் காலத்தில், ஆட்சி செய்யும் காலத்தில் அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். முக்கியமாக தாய்மார்கள், குழந்தைகள், உழைப்பாளர்கள், பாமர மக்கள், படிக்காத மக்கள், அனைத்து மக்களும், விவசாயிகள் எல்லோருமே இந்த ஆட்சியில மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தலைவர் சொன்னது போல் எல்லோருக்கும் எல்லாமே போய் சேர வேண்டும். யாருமே சேரவில்லை என்று ஓட்டு போட்டவங்களும் சரி, வாக்கு அளிக்காதவர்களும் சரி, எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் போய் சேர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டு, இன்று ஓசூரிலே முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றது தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் இன்று முதலமைச்சராக பதவியேற்றமைக்காக ஓசூரிலே வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள் இணைந்து நாம் இன்று மிக சிறப்பாக பட்டாசு வெடித்து அனைத்து மக்களுக்கும் இனிப்பு வழங்கியிருக்கிறோம். இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அனைத்து தோழர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் எம். ராமச்சந்திரன், மாவட்ட செயலாளர், விடுதலை சிறுத்தை கட்சி, ஓசூர்.